ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நீங்க 10த் தான் முடிச்சிருக்கீங்களா? கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு தான். ஸோ நீங்க 10த் முடிச்சிருந்தாலே போதும். பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப். எம்டிஎஸ் லெவல்ல உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு. ஸோ ஆரம்ப சம்பளமே 18,000 56,900 வந்து உங்களுக்கான சேலரியா வந்து இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாரி எதுவுமே கிடையாது. ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்க, உங்களுக்கு 31 மேக்குள்ளார நீங்க வந்து ஆஃப்லைன் மோட்ல வந்து நீங்க விண்ணப்பிக்கிற மாரி இருக்கும். இப்ப இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம், நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபிரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ உங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்ல இருந்து பாருங்க HQ மெட்ராஸ் என்ஜினியர் குரூப் அண்ட் சென்ட்ரல்ல தான் வந்து பாருங்க இந்த ரெக்ரூட்மென்ட் குடுத்துருக்காங்க. ஸோ இது எங்க இருந்து வந்திருக்குன்னா பெங்களூர்ல இருந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதுல குடுத்துருக்கிற மாரி இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்க பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இதுல குடுத்துருக்கிற மாரி எந்த போஸ்ட்க்கு அப்ளை பண்ண போறீங்களோ அந்த போஸ்டிங்கோட நேம் வந்து அங்க ஃபில் பண்ணிட்டு, ஸோ உங்களோட ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க உங்களோட நேமு, ஸோ உங்களோட ஃபாதர் நேம்ல இருந்து உங்களோட மதர் நேமு, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், நேஷனாலிட்டி இந்த மாரி வந்து என்னென்ன குடுத்துருக்காங்களோ, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்ட்டா நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபில் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கெசட்டட் ஆஃபீஸர்ட்ட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட அட்டஸ்டட் வந்து வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கிரீன் சைன் போடக்கூடிய ஆஃபீஸ்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, சைன் வாங்கி அந்த அப்ளிகேஷனோட நீங்க வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து இணைக்கிற மாரி இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம இங்க நோட்ஸ்ன்னு குடுத்துருக்காங்க பாருங்க. என்னென்னலாம் நீங்க வந்து எக்ஸ்ட்ரா வந்து இணைக்கணும்னா, 2 அடிஷனல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்க வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க 3 செல்ஃப் அட்ரஸ்ட் என்வலப்ன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? 3 செல்ஃப் அட்ரஸ்ட் என்வலப் கவர் ஒண்ணு வாங்கிக்கோங்க. அந்த கவர் 3 கவர்லயுமே வந்து உங்களோட அட்ரஸ வந்து எழுதிட்டு, போஸ்டல் ஸ்டாம்ப் வந்து பாருங்க ரூ. 26க்கான ஸ்டாம்பையும் ஒட்டி, அந்த கவரையும் வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இதிலேயே நீங்க வச்சு தான் வந்து அனுப்பணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் அது மட்டும் இல்லாம உங்களோட டாக்குமெண்ட்ஸ் மட்டும் இல்லாம, இந்த செல்ஃப் அட்ரஸ்ட் என்வலப் கவர் இருக்கு பார்த்தீங்களா? 3 கவரையும் நீங்க வந்து வச்சு, ஸோ இது எல்லாமே நீங்க தனியா ஒரு போஸ்ட் கவர் வாங்கி அதில போட்டு தான் நீங்க வந்து சென்ட் பண்ற மாரி இருக்கும். எந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க சென்ட் பண்ணணும்னா, இங்கேயே வந்து பாருங்க அட்ரஸ் வந்து இங்க மேல வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இந்த இடத்துல டூ அட்ரஸ் குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ போஸ்டல்ல வந்து நீங்க ரெஜிஸ்டர் போஸ்ட்ல வந்து நீங்க வந்து சென்ட் பண்ற மாரி இருக்கும். லாஸ்ட் டேட் வந்து 31 மேக்குள்ளார நீங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. மொத்தமா 3 விதமான டைப்ல வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு. சிவிலியன் ட்ரேட் இன்ஸ்ட்ரக்டர் கேட்டகரி, அதுக்கப்புறம் மல்டிடாஸ்கிங் ஸ்டாஃப்ங்கிற கேட்டகரி, பார்பர் கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் வந்திருக்கு. சிவிலியன் ட்ரேட் இன்ஸ்ட்ரக்டர் கேட்டகரிக்கு வந்து நீங்க அப்ளை பண்ற மாரி இருந்தா, பேசிக் பே வந்து பாருங்க 19,900 வந்து உங்களுக்கான பேசிக் பேவா வந்து இருக்கும். இது இல்லாம உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வந்து வரும். குரூப் சி லெவல்ல தான் இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு எடுக்குறாங்க. ஸோ கல்வி தகுதினா நீங்க மெட்ரிகுலேஷன் தான். நீங்க 10த் முடிச்சுட்டு, ஸோ நீங்க என்ன படிச்சிருந்தாலும் சரி, ஆனா வந்து ஐடிஐ ட்ரேட் வந்து நீங்க வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. மெக்கானிக் டிராக்டர்ங்கிறதுல வந்து நீங்க ஐடிஐ ட்ரேட் வந்து முடிச்சிருந்தா எலிஜிபிள். ஸோ அடுத்து மல்டிநேஷனல் ஸ்டாஃப்க்கு அப்ளை பண்றீங்கன்னா 18,000 சேலரி வந்து வரும். குரூப் சி லெவல் போஸ்டிங் தான். இதுக்கு வந்து பாருங்க 10த் வந்து நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள் தான். அதுக்கு மேல நீங்க என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். டிசைரபிளா வந்து பாருங்க உங்ககிட்ட வந்து அந்த கார்ட்னர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா முன்னுரிமை வந்து கிடைக்கும். கம்பல்சரி கிடையாது. 10த் மட்டும் நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். பார்பர் கேட்டகரிக்கும் அதே மாரி தான். 18,000 சேலரி வந்து வரும். இது இல்லாம அலவன்ஸ்லாம் வந்து வரும். ஸோ இதுக்கும் நீங்க 10த் முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் அப்படிங்கிற மாரி தான் குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து பாருங்க உங்களுக்கு செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் வந்து வரும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஏஜ் லிமிட் வந்து 18லருந்து 25 வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதிலேயே வந்து டேட் வந்து குடுத்துருக்காங்க. எந்த இயர்லேருந்து எந்த இயர்க்குள்ள நீங்க பிறந்திருந்தா எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இந்த ஏஜ் லிமிட் இல்லாம நீங்க வந்து எஸ்சி, எஸ்டில வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் வந்து பாருங்க ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இண்டியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான். நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில இனிஷியலா வந்து பார்த்தோன்னா, ஒரு 2 இயர்ஸ் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு புரொபேஷன் பீரியட் வந்து இருக்கும். அது எல்லா கவர்ன்மென்ட் ஜாப்லயுமே வந்து கம்பல்சரி பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு 2 இயர்ஸ் வந்து பார்த்தோன்னா, ட்ரெய்னிங் பீரியட் மாரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு பெர்மனன்ட் ஜாப் தான் இது. ஸோ இதில வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் அத ஃபாலோ பண்ணி ஸ்கில் டெஸ்ட் தான் வந்து இருக்கும். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதில குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து 31 மேக்குள்ளார நீங்க வந்து பார்த்தோன்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம் அந்த அட்டஸ்டட் காப்பி எல்லாம் இணைச்சு நீங்க வந்து சென்ட் பண்ற மாரி இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் லிங்க்ஸ் வந்து நான் கீழ குடுக்குறேன். ஸோ வில்லிங்கா இருக்கிறவங்க இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.